இந்திய கப்பு அடிக்காதுன்னு சொன்னேன்ல, அதுக்கு சாரின்னு சொல்லி இந்த கிளிப் எடுத்து போட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போட்டுறேன். கப் அடிச்சிட்டேன். இல்ல எனக்கு இப்ப பயமா இருக்குது. உங்க ராசி என்னப்பா அப்படி பிஜிடிக்கு நான் ஒரு அனுப்பி வீடியோ போடுறேன், நீங்க பிஜிடியே முடிச்சு விட்டீங்க. அப்படி அந்த மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து முடிச்சு விட்டாதீங்க. அப்படியெல்லாம் முடிச்சு விடல. சரி மன்னிப்பு வீடியோ கேன்சல் பண்ணிக்குவோம். அது வேண்டாங்களா? சிவசாமி அண்ட் கோ வந்து செமிஃபைனலுக்குலாம் அளவெடுத்து செஞ்ச சிற்பம். ஆமா செமிஃபைனல் வந்துருவாங்க. ஆமா. ஃபைனல் கூட வந்துடுறாங்க. கப் அடிக்க மாட்டாங்க. அவங்க வந்து இன்னொரு ஆர்சிபின்னு சொல்லலாம். ஆனா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரஞ்சி டிராஃபில 3 3 3 4 0. அதான் இது ஏதோ ஒரு படம், அந்த மின்சார கனவுலயே எனக்கு கண்ணாவளியே ஒரு பாட்டு ஒரு டயல் இது சொல்லுவானே விஜய், 2 2 4 4 6 6 7 அப்படி ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்கானுங்க நம்ம இந்தியா லெஜெண்ட்ஸ் தான். பும்ரா இல்லைன்னா நம்ம முடிஞ்சது அவ்வளவுதான். அதான் சொல்றேன், ஸ்கிராட்ச் கொடுத்து உங்க லோக்கல் கிரிக்கெட்ல எல்லாம் இருக்குதுல்ல, எங்க இவன் முக்கியமான அண்ணன் வரல அதனால ஸ்கிராட்ச் கொடுக்குறேன்டா போட அப்படிமானுங்க, அந்த மாதிரி கொடுத்துடலாம். மிராக்கெல்லாம் நடக்க வேண்டாங்க, மிராக்கெல்லாம் நடக்க வேண்டாம். 4 பேர் நல்லா பேட்டிங் அடிச்சிடும். யார் அந்த 4 பேர்னு கேக்குறீங்களா? சொல்லுங்க. ரோஹித் கண்டிப்பா நல்லா ஆடணும். நல்லா ஆடணும்னா அதிகமெல்லாம் இல்ல, 40 ரன் ஸ்டார்ட் கொடுக்கணும். இந்த வேர்ல்டு கப் மாதிரி ஒன்னா. கோலி இந்த வேர்ல்டு கப் அளவுக்கு இல்லைனாலும் அதுல 50% பண்ணணும். அவர் கன்சிஸ்டன்டா பெர்ஃபார்ம் பண்ணணும். அடுத்தது ஸ்ரேயாஸ் ஐயர், எல்லாத்தையுமே அந்த ஷார்ட் பாலுக்கு இது எல்லாத்தையும் எல்லா வீக்னஸையும் சரி பண்ணிட்டு வந்திருக்காரு. அடுத்தது ராகுல், இல்ல மேல பெரிய ஹோப் இல்ல. பாண்டியா வந்து இந்த ஃபார்மேட்ல நல்லா பேட்டிங் பண்ணிட்டு வரான்னு தெரியல. ஐ மீன் ஹோப் இல்லைன்னு தெரியல. அதே மாதிரி அக்சர் வந்து பேட்டிங் பண்ணலாம். வாஷிங்டன் சுந்தரோட பேட்டிங் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னு தெரியல. வாஷிங்டன் சுந்தர் விக்கெட் எடுப்பாரா, இது மாதிரி நிறைய இருக்கு இந்த ஸ்குவாட்ல. வெல்கம் டு பேப்பர் ரோஸ்ட். இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பிரவீன் வந்திருக்கேன். பிரவீன் இதுக்கு முன்னாடி எதுக்கு வந்தான்? ஐபிஎலோட ஸ்குவாட் ரிவ்யூக்கு வந்தான். அதுவும் இல்லாம நான் இன்னைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் டீ-ஷர்ட் வேற போட்டு வந்திருக்கேன். ஸோ அவியஸா கிரிக்கெட் வீடியோ தான். கிரிக்கெட் வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, சாம்பியன்ஸ் டிராபி வரப்போகுது. சாம்பியன்ஸ் டிராபியோட இந்தியாவோட ஸ்குவாட் விட்டுருக்காங்க. அந்த ஸ்குவாடை தான் ரிவ்யூ பண்ண போறோம். மாப்பிள்ள இந்தியா ஸ்குவாட வாசிடா. இல்லங்க வாசிக்கலாம். அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் கேட்கணும். அன்னைக்கு ஐபிஎல் ரிவ்யூ பண்ணும்போது இந்தியா ட்ரெஸ் போட்டு வந்தேன், ஜெர்சி போட்டு வந்தேன். இன்னைக்கு சாம்பியன்ஸ் ரிவ்யூ பண்ண போறோம். இன்னைக்கு மஞ்சள் சொக்கால் வந்திருக்கு. என்ன சம்பந்தம் ரெண்டுக்கும்? யூனிக்னஸ் தான். யூனிக்கே தெரியும்ல. இந்தியாவை பத்தி ரிவ்யூ பண்ணும்போது இந்தியா டி-ஷர்ட்டே போட்டு வர்றது நார்மல். ஐபிஎல் ரிவ்யூ பண்ணும்போது ஐபிஎல் டி-ஷர்ட் போட்டு வர்றது நார்மல். ஆனா இந்தியா ஸ்குவாட் பண்ணும்போது ஐபிஎல் டி-ஷர்ட்டும் ஐபிஎல் பண்ணும்போது இந்தியா ஸ்குவாட் டி-ஷர்ட்டும் போடுறது தான் யூனிக்கே. அதுதான் வந்திருக்கு. சாப்பிடுறது கையிலேயே ஸ்பூன்லயான்னு கேட்கற மாதிரி யூனிக்னஸ், அவ்வளவுதான். ஸ்குவாட வாசி மக்களுக்காக முதல்ல துணி துவச்சு போட்டுருக்க மாட்டாங்க, முட்டு கொடுத்துக்க. சரி, அடுத்து நம்ம ஸ்குவாடுக்குள்ள போயிடலாம். ரோஹித் சர்மா கேப்டனா சொல்லியிருக்காங்க. சுப்மன் கில் வைஸ் கேப்டன், விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது சமி, ஹர்ஷதீப் சிங், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், ரிஷப் பண்ட், ரவீந்திர ஜடேஜா. எனக்கு சிராஜ் இல்லாத வந்து ஒரு மைனஸ் மாதிரி தெரியுது. இல்ல சிராஜ் இல்லாத மைனஸ் எடுத்துக்க முடியாது. சிராஜ் ஏன் இல்லைங்கிறக்காக ரோஹித் சொல்லியிருக்கிற பதில் ரொம்ப நமக்கு கவனிக்க வேண்டியது. என்னன்னா அவர் ஓல்டு பால்ல வந்து எஃபெக்டிவா இல்ல. அவரோட எஃபெக்டிவ்னஸ் ரொம்ப டவுன் ஆகி 0க்கே வந்துருது. ஸோ அவரை எடுத்து லாஸ்ட் 10 ஓவர்ஸ்குள்ள எல்லாம் அவரை யூஸே பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. நியாயம் தானே? இல்ல சரி, அது ஓகே. இன்னும் ஜஸ்பிரீத் பும்ரா வந்து ஃபுல்லா ஃபிட் ஆயிட்டாருன்னு சொல்லல. அப்படி இருக்கும்போது ரிசர்வ் வந்து ஹர்ஷித் ராணா வச்சிருக்காங்க. ஹர்ஷித் ராணாவோட எனக்கு தெரிஞ்ச சிராஜ் வந்து டிசர்விங் தான் நினைக்கிறேன். ஆமாமா, ரிசர்வ்ல கொடுத்துருக்கலாம் தான், டைரக்ட் 15க்குள்ள எடுத்துட்டு வரலினாலும். பட் மேபி அவருடைய ரீசன்ட் ஃபார்ம், உள்ள இருக்கிற பிசிசிஐ பாலிடிக்ஸ், இது எல்லாமே சிராஜை வெளியே உட்கார வச்சதுக்கான ஒரு காரணமா இருந்திருக்கலாம்ங்கிறதா என்னுடைய இது. பிளேயிங் லெவன் என்ன? உங்க பிளேயிங் லெவனை ஃபர்ஸ்ட் இருங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் பண்ணிடணும். கருண் நாயர் ஒரு 380 ஆவரேஜ் வச்சுக்கிட்டு இந்த டொமஸ்டிக் சீசன் முடிச்சாரு. எனக்கு ஒரு லாஜிக் புரியல. என்னன்னா இந்தியாக்காக நல்லா விளையாடாதவங்க, தட் மீன்ஸ் இந்த பிஜிடியில் நல்லா பண்ணல, எல்லாம் போய் டொமஸ்டிக் ஆடுங்க, ரஞ்சி ஆடுங்க, எல்லாம் ஆடுங்கன்னு சொல்றீங்க. ரஞ்சியில உசுரை கொடுத்து ஒரு பெர்ஃபார்ம் பண்றான். அவனை நீங்க செலக்ஷன் கன்சிடரே பண்ணலனா எதுக்கு வந்து நீங்க சீனியர் பிளேயர்ஸ்ல போய் எங்க ஆட வைக்கணும்? அதுல வந்து எனக்கு ஒரு இது இருக்குது. கரெக்ட் தான், நியாயமான ஒண்ணு. கருண் நாயரோட வந்து அதாவது கிட்டத்தட்ட 752 ஆவரேஜ்ல இருந்தார். கடைசி மேட்ச்னால 380 ஆவரேஜ்ல முடிச்சிருக்காங்கன்னா ஒரு செம இன்சன். அது வேற லெவல் பேட்டிங் தான். ஆனா அப்படியெல்லாம் டக்குன்னு பிளேயிங் 15க்குள்ள கொண்டு வர முடியாதுங்க. பிளேயிங் 11க்குள்ள இல்ல, 15க்குள்ளேயே கொண்டு வர முடியாது. நீங்க எப்படி கொண்டு வருவீங்க? கருண் நாயருக்கு எங்க இடம் இருக்கு? அதுதான் உண்மையானது. அதாவது ரீசன்ட் ஃபார்மை வச்சு மட்டுமே எடுக்கிறது இல்ல. அது உண்மையாலுமே நீங்க சொன்ன மாதிரி பாலிடிக்ஸ் தான், பிசிசிஐயோட பாலிடிக்ஸ் தான் காரணம். பட் என்ன பொறுத்த வரையிலும் கருண் நாயர் டிசர்வ்டா இல்லையாங்கிறதெல்லாம் தாண்டி, அதான் இவர் கம்பீர் சொன்ன, அகர்கர் சொன்ன பதில் தான், நாங்க 15 பேர் தான் எடுக்க முடியும். ஸோ 15 பேருக்குள்ள கருண் நாயர் டசன்ட் ஃபிட் அப்படிங்கிறத. சரி, ஓகே. அது 2 பேருக்கு ஒரு 2-3 பிளேயர் உள்ள வந்திருக்கலாம்னு தோணுது. பட் என்னன்னா இருக்கிற டீமை வச்சு எப்படி வந்து ஒரு பிளேயிங் லெவனோட போவாங்கிற மாதிரி ஒரு உங்களோட 11 ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். நான் என்ன நினைக்கிறேன்னா, ரோஹித் கூட வந்து கில் ஓபன் பண்ணுவாரு. ஓகே. 1 டவுன் வந்து கோலி ஆடுவாரு. ஓகே. 2 டவுன் ஐயர். அடுத்து வந்து கீப்பரா வந்து ராகுல் ஆடுவாரு. பண்ட் இல்ல ராகுல் ராகுல் தான் உள்ள இருப்பாரு. 5 ஆயிடுச்சுங்களா? 6 வந்து ஹர்திக் பாண்டியா ஆடுவாரு. ஓகே. 7 அக்சர் பட்டேல். ஜடேஜா, அக்சர் பட்டேல் ஹெட் ஆஃப் ஜடேஜாங்க. ஆமா ஆமா ஆமா. ஓகே. 8 வாஷிங்டன் சுந்தர். ஓகே. அடுத்து வந்து 3 பவுலர்ஸ், குல்தீப் யாதவ்,
சாரி ஜஸ்பிரீத் பும்ரா, முகமது ஷமி இந்த 11 பேர் தான் ஆடுவாங்கன்ட்டு நான் நினைக்கிறேன். ஓகே. நீங்க இதுல என்ன சேஞ்சஸ் இருக்கும் இல்ல உங்க பிளேயிங் 11 சொல்லுங்க. இல்ல பிளேயிங் 11ங்கிறத விட இதுல சேஞ்சஸ் சொல்லிடுறேன். இதுல நீங்க சொன்னதுல கிட்டத்தட்ட 8 பேர் என்னோட பிளேயர்ஸ் தான். நானும் சொல்றேன் 8 பிளேயர் தான் ஆடுவாங்க கண்டிப்பா. ரோஹித் அபியூஸ் ஆடுவாரு, கோலி அபியூஸ் ஆடுவாரு, இதெல்லாம் புரியுது. ஆனா எனக்கு என்னமோ, அதாவது இது வரைக்கும் ஒன் டேவே டெபியூட் பண்ணலினாலும் ஜெய்ஸ்வால டைரக்டா சாம்பியன்ஸ் டிராஃபில ஒரு எக்ஸ்பெக்டரா இறக்கலாம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஏன்னா ஜெய்ஸ்வால் ஒரே ஆளா மேட்சை மாத்தக்கூடியவர். ஸோ ஜெய்ஸ்வால ஓப்பனிங், அதாவது எப்படி சொல்றது, கில்லுக்கு பதிலாக ஓப்பனிங் இறக்கலாம். அதுக்காக கில்லு வெளியில போயிடுவாரானா கண்டிப்பா கிடையாது. அது மறுபடியும் அந்த பாலிடிக்ஸ் தான் காரணம். ஏன்னா இல்லைன்னா கில்லு இருக்கிற ரீசன் ஃபார்முக்கு கருண் நாயர் எப்படி நம்ம சொன்னோமோ அந்த மாதிரி இவர் கில்லெல்லாம் உள்ளே வந்துடக்கூடாது. பட் இருக்காரு, ஓகே. அது அவருடைய ஃபேவரட் ஃபார்மேட், நல்ல ஒரு ஆவரேஜ் வச்சிருக்காரு, நல்லா ஆடுவார் நம்புவோம். ஏன்னா இந்தியா டீமுக்கு வரும்போது நம்ம அப்படித்தான் நம்பணும். ஸோ அப்படியே ஒவ்வொரு பொசிஷனா தள்ளி போயிடணும். ஜெய்ஸ்வால் உள்ள வர்ற பட்சத்துல கில் அப்படியே 1 டவுன், கோலி அப்படியே 2 டவுன். அவரோட ஃபேவரட் பொசிஷன் கோலி விட முடியாது அப்படின்னா 2 டவுன் கில்ல ஆட முடியாது. ஏன்னா எஃபெக்டிவா இருக்க மாட்டார். அவர் அவ்வளவுதான் டாப் 3க்குள்ள ஆடணும். ஆனா கோலி அதை அடாப்ட் பண்ணி ஆடக்கூடியவர். ஸோ அவரு மூவ் ஆன் ஆயிக்கணும். இது ஒரு சேஞ்ச் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் எனக்கு என்னமோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் பேசணும்னு பார்க்கும்போது அக்சர் பட்டேலுக்கு பதிலாக ஜடேஜாவையே கடைசி டோர்னமெண்ட் ஆட வைப்பாங்களோங்கிற மாதிரியான ஒரு தாட்டும் எனக்கு இருக்கு. அப்புறம் அதே மாதிரி எனக்கு வேற என்ன சேஞ்சுனா குல்தீப் யாதவ் தான், சமி தான், பும்ரா தான். எனக்கு இதுல ஒன்றும் பெரிய சேஞ்ச் இல்லை. எனக்குமே பண்ட்டுக்கு பதிலாக ராகுல் தான் ஆடுவார்னு தோணுது. ஏன்னா பண்ட்டு விட ராகுல் கொஞ்சம் ஒன் டேவில் எஃபெக்டிவா பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கும் இதுதான் தோணுது. சரி, ஓகே, இதுதான் பிளேயிங் 11. இதுல ஏதாவது நம்ம சொல்ற 1 or 2 சேஞ்சஸ் நடக்கலாம். பட் எப்படி இருக்கு இந்த பிளேயிங் 11? இல்ல இது இப்ப நான் சொன்ன 11ல பாத்தீங்கன்னா 5 ப்ராப்பர் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க, 3 ஆல்ரவுண்டர் இருக்காங்க. 3 ஆல்ரவுண்டர். ஆமா, பாண்டியா, அக்சர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர். இது ஏன் அக்சர் பட்டேல் சொல்றேன், ரீசன்ட் ஃபார்ம்ஸ் பாத்தீங்கன்னா ஜடேஜாவோட அக்சர் பட்டேல் சூப்பரா பண்ணிருக்காரு. அந்த 2020 வேர்ல்டு கப் வாங்கினப்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு. அதனால இவங்க என்ன ஒரு நான் சொன்ன டீம்ல பாத்தீங்கன்னா பெருசா லெஃப்ட் ஹேண்டர்ஸே இருக்க மாட்டாங்க. டாப் 5 லெஃப்ட் ஹேண்டர்ஸே இல்ல. ரோஹித், கில்லு. இல்ல அதுக்காக தான் நான் ஜெய்ஸ்வாலே கொண்டு வரேன். இருங்க அதான் சொல்றேன். அப்படின்னா என்ன ஒரு கேம்லிங் எடுப்பாங்கன்னா 2020 வேர்ல்டு கப்ல நீங்க கடைசி ஃபைனல்ல தான் ஃபைனல்ஸ் நினைக்கிறேன் அக்சர் பட்டேல 2 டவுன் ப்ரோமோட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இந்த டைம் அக்சர் பட்டேல் மேல ஆறக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஓகே, அவர் உள்ள ஆடும் பட்சத்தில். அதே மாதிரி வாஷிங்டன் சுந்தர் எதுக்குன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர். நீங்க ஜடேஜாவும் ஆடி இவனும் ஆடும்போது அதனால அவங்க 2 பேர் வந்துறாங்க. அதே மாதிரி பாண்டியா ஒரு 10 ஓவர் பவுலர் கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு தானே இருக்காரு. இல்ல 10 ஓவர் போட்டா 2 மேட்ச்ல கை பிடிச்சு படுத்துக்குவாரு. அப்புறம் போன நம்ம 50 வேர்ல்டு கப் அதனாலே போச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் க்ளோஸ் ஆயிரும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா மூணு ப்ராப்பர் பவுலர். இல்ல இப்ப நான் சொன்ன பிளேயிங் 11 பும்ரா ஃபுல்லி ஃபிட், அவர் பிளேயிங் இருப்பாருங்கிற ஒரு காம்பினேஷன் வச்சு சொல்லிட்டு இருக்கிறேன். இல்ல அதை வச்சுதான் எல்லாருமே ஒரு கோப் வச்சிருக்கிறோம். ஜஸ்பிரீத் பும்ரா பிளேயிங் 11 இல்ல ஃபிட் இல்லைன்னா மேட்சே ஆட வேண்டியது, நம்ம ஸ்கிராட்ச் கொடுத்துடலாமே. சாம்பியன்ஸ் டிராஃபி ஆடி என்ன யூஸ்? அதாவது ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு பவுலிங் யூனிட் அவர் பாத்துக்குவாரு, பேட்டிங் ஆடினா போதுங்கிறதெல்லாம் இல்ல இந்தியாவோட நிலைமை. ஜஸ்பிரீத் பும்ரா தான் டீமையே தூக்கிட்டு போகணும். ஏன்னா பேட்டிங்கோட லட்சணம் அந்த அளவுக்கு இருக்கு. வந்தா ஒன் டேவில் எல்லாம் அவங்களோட ஃபேவரட் ஃபார்மேட் ரோஹித், கோலிக்கெல்லாம் ஆடிடுவாங்க ஒரு நம்பிக்கை தான். ஸோ அவங்களோட ரீசன்ட் ஃபார்ம் அது இன்னைக்கு ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற சமயத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை கொஞ்சம் சொல்லுங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு. ஏன்னா அவங்க நிறைய பேர் ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. ஆமா, ரஞ்சி டிராஃபி ஆட சொல்லி பிசி, அதனால எல்லாரும் தூக்கிட்டு போனாங்க. அவ்வளவுதான்டா, தூக்கி நிப்பட்டிடுறா அப்படின்னு. ஆளுக்கு ஒரு செஞ்சுரி அடிப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆமா, இல்ல செஞ்சுரி வேண்டாம், அதுல ஒரு 0 கட் பண்ணிட்டு 10 ரன் அடிக்கலீங்க. 10 ரன் அடிக்கல, 3 ரன், 0, 4. இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுல யாரான்னு சொல்றேன் பாருங்க. ரோஹித், கில்லு, பண்ட், ஐயர், ஜெய்ஸ்வால், சிவம் துபே, இது போன்ற ஒரு எல்லா லெஜெண்ட்ஸுமே இத்தனைக்கு பிரவீன் சொன்னா எல்லாருமே பிளேயிங் 11ல ஆட போறாங்க. அடுத்த வாரம் சாம்பியன்ஸ் டிராஃபி ஆட போறாங்க 1 or 2 பிளேயர்ஸை தவிர. ஆனா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரஞ்சி டிராஃபில 3 3 3 4 0. அதான் இது ஏதோ ஒரு படம், அந்த மின்சார கண்ணாவளி ஒரு பாட்டு, ஒரு இது சொல்லுவானே விஜய், 2 2 4 4 6 6 7 அப்படி ஒரு ஸ்கோர் பண்ணிருக்கானுங்க நம்ம இந்தியா லெஜெண்ட்ஸ். அது ரஞ்சி டிராஃபில போய். ஆனா எனக்கு இதுல இன்னொன்னும் புரியல என்னன்னா, அடுத்தாப்லயே சாம்பியன்ஸ் டிராஃபி வரப்போகுது. அதுக்கு முன்னாடி தான் இங்கிலாண்டோட ஒரு ஓடிஐ சீரிஸ் வச்சிருக்காங்க. இந்த 4 2020 முடிச்ச உடனே வந்துட போகுது. அதுக்குள்ள பிஜிடில அடி வாங்கிட்டு வந்துட்டாங்களா, உடனே இப்ப ஏதோ ஒண்ணு பண்ணி ஆகணும். பிசிசிக்கு இப்ப ஏதோ ஒண்ணு பண்ணி டைவர்ட் பண்ணி ஆகணும். அதனால போய் அதாவது மக்கள் ரொம்ப அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிஜிடி தோத்ததுக்கு அப்புறம். அதனால அதுல இருந்து டைவர்ட் பண்றதுக்கு இப்ப தேவையில்லாம இந்த பிளேயர்ஸ் எல்லாம் கொண்டு போய் இதை ஆட விடுறாங்க, ரஞ்சி ஆட விடுறாங்க. இது என்ன யூஸ்?
இப்ப நம்ம வந்து இதுக்கு செலக்ட் ஆகல, ஓல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு செலக்ட் ஆகல. ஓல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஆட போறது ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும். இவனுங்க இப்ப எதுக்கு ஒரு WTC ஃபைனல் ஆட போற அந்த 2 டீமுக்காக இவங்க போய் ரஞ்சில பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன காமெடியா இருக்கு. அந்த ஃபார்மேட் வேற, அடுத்த வாரம் நம்ம ஆட போற பெரிய டோர்னமெண்டோட ஃபார்மேட் வேற. ஒழுங்கா நெட் பிராக்டிஸ்ல ஈடுபடலாம், அடுத்த வாரம் வந்து ஒழுங்கா இந்த இங்கிலாந்து சீரீஸ்ல நல்லா ஆடலாம். ஆனா இவங்க தேவையில்லாம ரஞ்சி டிராபி ஆடுறேன்னு போய் அங்க போயாவது ஒழுங்கா பண்ணியிருந்தா பரவாயில்ல. செம குத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்படி குத்து வாங்கி இருக்கும்போது என்ன ஆயிருன்னா, அவங்களோட கான்பிடன்ட் வந்து ஏற்கனவே பிஜிடி லாஸ் வந்து அவங்களுக்கு பெருசா வந்து ஆமா, ஒரு இதா நிச்சயமா. மென்டல் இதா இருக்கும். கான்பிடன்ட் நொறுக்கி இருக்கும். இப்ப நீங்க திருப்பி அடி வாங்கிட்டு இருந்தா இப்ப என்ன இதையும் பூம் பண்ணுவானுங்க. இதையும் வந்து கண்டிப்பா. மீடியால இப்ப போட்டு இதுதான் அடுத்த 2 நாள் டாபிக் இதுதான். இப்ப நம்ம பேசிட்டு இருக்கும்போது இது இல்ல, ஆனா இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நியூஸ் தான் பெரிய நியூஸா இருக்கும். கண்டிப்பா எல்லாரும் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இப்படி ரஞ்சி டிராபில இந்த மாதிரி சின்ன பசங்களிடம் இப்படி அடி வாங்கி லெஜெண்ட்ஸ்னு சொல்லி எல்லா நியூஸ் சேனலோட ஹெட்லைன்ஸும் அதுவா தான் இருக்கும். சோ இதெல்லாம் எதை நோக்கி போகுதுன்னு தெரியல. சரி, ஓகே, நம்ம கம்மிங் டு த சாம்பியன்ஸ் டாபிக் வந்துருவோம். சரி, சாம்பியன்ஸ் டாபியோட நம்ம ஹோப்ஸ் எப்படி இருக்கு, எந்த அளவுக்கு இருக்கு? இல்ல ஓகே, இது பும்ரா இருக்கும் பட்சத்தில் மீண்டும் வந்து டிஸ்க்ளைமர் போட்டுறேன். ஒரே நிமிஷம், பும்ரா தயவு செஞ்சு அதை சொல்ல வேண்டாம். பும்ரா இல்லைன்னா நம்ம முடிஞ்சது அவ்வளவுதான். அதான் சொல்றேன், ஸ்கிராட்ச் கொடுத்து போங்க. லோக்கல் கிரிக்கெட்ல எல்லாம் இருக்குதுல்ல, எங்க இவன் முக்கியமான அண்ணன் வரல அதனால ஸ்கிராட்ச் கொடுக்குறேன்டா போட அப்படிமான அந்த மாதிரி கொடுத்துடலாம். அது ஒண்ணு நமக்கு ஒண்ணு இது இல்ல, வாபஸ் வாங்கிக்கலாம். இருக்கும் பட்சத்திலேயே சொல்லுங்க. இருக்கும் பட்சத்திலேயே சொல்றேன். எப்படின்னா வந்து இப்போ ஒரு 2-3 டீம்ல வந்து கொஞ்சம் இதா தெரிஞ்சாங்க, ஸ்ட்ராங்கா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்போ இங்கிலாந்து வந்து டே நானாடா அந்த ஸ்ட்ராங்கு பேசாம இருறா அப்படிங்கிற மாதிரி நேற்று ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் வச்சுக்கிட்டு சாம்பியன்ஷிப் வந்தீங்கன்னா இந்த குத்தான இதுக்கு மேல ஏறி குத்துவானு. சாம்பியன்ஸ் டிராபில எனக்கு தெரிஞ்சு இப்பவே சொல்லிடுறேன், லாஸ்டா சொல்றேன், இப்பவே சொல்லிடுறேன், இங்கிலாந்துக்கு வாய்ப்பே இல்லைங்க. வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்கிலாந்து வந்து அவங்க அப்படிதான் நம்மளை விட பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. என்ன பிளேயிங் லெவனோட போலாம். லிவிங்ஸ்டன்லாம் ஆடி ஒரு 25 வருஷம் ஆகுது. ஆனா லாஸ்ட் மந்த் கொஞ்சம் ஃபார்ம்ல இருந்தாரு. நம்ம இந்த ஐபிஎல் ஸ்குவாட் அதான் ஒரு சில பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஐபிஎல் ஏலத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரொம்ப நல்ல ஃபார்ம்ல இருப்பாங்க. ஆனா ஏலம் போக மாட்டோமேங்கிறக்காகவே ஆடுவாங்களான்னு. ஆனா அதுக்கப்புறம் அடுத்த வாரம் போன வாரம் லிவிங்ஸ்டன் நானா என்ன காமெடி பண்றீங்க அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க. அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ஒரு பிளேயிங் லெவனே அவங்க யார் எடுக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் இருக்காங்க. சோ இங்கிலாந்துலாம் தேராது. நம்மளுடைய கோப்ஸை சொல்லுங்க. நான் ஒரு 4 டீம் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். ஓகே, இதனால தான் செமிஃபைனல் போவாங்க அப்படின்னு. நம்மள இருந்து இந்தியா போவாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் போயிடுவாங்கன்னு தோணுது. ஏன்னா வந்து அவனுக்கு ஃபார்ம் வச்சு சொல்ல அவங்க ஊர்ல நடக்குது. கண்டிப்பா. அதனால கண்டிஷன்ஸ் நல்லா ரீட் பண்ணிருப்பாங்க. ஏதோ ஒண்ணு பண்ணி ஒன் டே தான் பாபர்லாம் படுத்துக்குவாரு, எந்திரிக்கவே மாட்டாரு. பாலுக்கு பால் உருட்டி ஸ்கோர் கொண்டு வந்துருவாரு. அதனால பண்ணிடுவாரு போது இந்தியா பாகிஸ்தான் நம்மள இருந்து போவோம். அந்த ஆஸ்திரேலியா. ஓகே, ஏன்னா அவனை பத்தி சொல்ல வேண்டாங்க, கொஞ்சம் இரிட்டேட்டா இருக்குது. ஐசிசி டோர்னமெண்ட் வந்துட்டாலே கிங் ஆஃப் ஐசிசி டோர்னமெண்ட், அதுக்காக தான் எல்லாம் போட்டுட்டு வந்திருக்குன்னு சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல நான் பெருமைப்படுறேன். சரிங்க, எனக்கு அந்த பெருமையில இல்ல. ஆஸ்திரேலியா ஆச்சுங்களா. இன்னொரு டீம் வந்து ஒரு அண்டர்டாக்ஸ் வந்து ஆப்கானிஸ்தான் உள்ள வருவாங்கன்னு தோணுது. சான்ஸுக்கு மாதிரி தோணுது. ஏன்னா எல்லாமே ரீசெண்டா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி வரும் பட்சத்தில் நம்ம வந்து இங்க அங்க A1 B2 B1 A2 அந்த மாதிரி வரும்போது நம்ம இது ஃபர்ஸ்ட் முடிச்சோம்னா நம்மளுக்கு ஆப்கானிஸ்தான் இருந்தா நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். இல்ல அதுக்காகத்தான் சொல்றீங்கன்னு தெரியுது. நல்லதுதான், அது இருக்கிறது தான். எல்லாமே நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணாலும் அது ஒரு செல்ஃபிஷ்னஸ் நமக்கு இருக்கு. அப்படித்தான் பிரவீனுக்கு இருக்கு ஒரு செல்ஃபிஷ்னஸ். என்னன்னா இந்தியா வந்து ஃபைனல்ல போய் உட்காந்துக்கணும்னு ஆசைப்படுறது சந்தோஷம் தான். ஆனா அதே மாதிரி என்னோட ப்ரொடிக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா 4 டீம்ல கண்டிப்பா இந்தியா இருக்கு. ஆனா கண்டிப்பா கப் அடிக்காது. அதுதான் என்னோட ப்ரொடிக்ஷன். பும்ரா ஆடும் பட்சத்திலும், ஏன்னா பும்ரா பவுலிங் தான் போட முடியும், ஓப்பனிங் இறங்கி 4 6 எல்லாம் அடிக்க முடியாது. சரிங்களா. அதனால எனக்கு கப் அடிக்கும்னு தோணல இந்தியா. ஆனா நிச்சயமா செமிஃபைனல் போகும். அந்த அளவுக்கு கேவலமா போகாது. செமிஃபைனல் கண்டிப்பா அச்சீவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்களோ சிவசாமியோட டீம் நியூசிலாந்து நிச்சயமா போயிடுவாங்க. ஏன்னா அது அவங்க வந்து உருட்டி ஆடுற அந்த ஒன் டே ஃபார்மேட் பிளேயர் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஒன் டே ஃபார்மேட் பிளேயர்னு வரும்போது தலைமை வில்லி இறங்கிடுவான். அடுத்தது டாம் லேதம் நல்லா பண்ணுவாரு, டேரில் மிச்சல் நல்லா பண்ணுவாரு, கான்வே நல்ல ஃபார்ம்ல இருக்காரு, ரச்சின் ரவீந்திரா நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ நியூசிலாந்து நிச்சயமா டெஃபினட்டா இதுல செமிஃபைனல் ஆடும். அது வந்து ஃபைனல் ஆகுமா கப் அதெல்லாம் செமிஃபைனல நிச்சயமா நியூசிலாந்து போகும். அதே மாதிரி அந்த பக்கம் குரூப்ல எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்காதுன்னு தோணுது. அதனால சவுத் ஆப்பிரிக்காவும் இதுவும் போயிடும், சவுத் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் போகும் அப்படிங்கறத என்னோட ப்ரெடிக்ஷன். சிவசாமி அன்கோ சொன்னீங்களா, சிவசாமி அன்கோ வந்து செமிஃபைனலுக்குலாம் அளவெடுத்து செஞ்சு சிற்பம். ஆமா, செமிஃபைனல் வந்துருவாங்க. ஆமா, ஃபைனல் கூட வந்துடுறாங்க, கப் அடிக்க மாட்டாங்க. அவங்க வந்து இன்னொரு ஆர்சிபின்னு சொல்லலாம். அதனால அது அடிக்க மாட்டாங்க. அப்புறம் இன்னொன்று இந்தியா கண்டிப்பா அடிக்காது அப்படின்னு சொன்னீங்களே, எனக்கு எப்படி சொல்றது, எனக்கு ஏதோ ஒரு நப்பாசை ஒரு என்னன்னு வச்சுங்க. நான் வந்து ஒரு ரோஹித்தோட ஒரு பெரிய ஃபேன். அதனால வந்து ஒரு 2020 வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்த மாதிரி பை லக்கோ பை ஹார்ட் ஒர்க்கோ. ஒரு நிமிஷம், பாசிபிலிட்டி என்ன விஸ்ஸஸ் என்ன அப்படித்தான் பார்க்கணும். விஸ் என்ன எனக்கு கேட்டீங்கன்னா எனக்கு இந்தியா ஜெயிக்கணும் தான். நம்ம விஸ் மட்டும் பேசுற மாதிரி இருந்தா நம்ம வீடியோவே தேவையில்லையே. எனக்கு வந்து ரோஹித்தும் கோலியும் சாம்பியன்ஸ் டிராபி அடிச்சுட்டு ரிட்டையர்ட் ஆகணுங்கிறத என்னோட விஸ், என்னோட ஆசையும். அதுவும் கோலி ரிட்டையர்ட் ஆகிறாரா இல்லையா, ரோஹித் கண்டிப்பா அவருடைய அந்த
ஃபிட்னஸ் கன்சர்னால கண்டிப்பா ரிட்டையர்ட் ஆவாரு, கண்டிப்பா இதோட ஆயிடுவாரு. அவர் கப் வாங்கிட்டு போகணும். இதுதான். ஏன்னா எப்படி T20 வேர்ல்டு கப் வந்து இதாகும் போது இந்த சொக்காவை போட்டா தாங்க ஒரு பிளேயர் பிடிக்கல அப்படிங்கறதல்ல. இது இல்லாம பார்த்தா எல்லாம் இந்தியன் பிளேயர்ஸ் தான். சோ அந்த T20 வேர்ல்டு கப் நிதானதையும் வின் பண்ணிட்டு அப்படியே ரிட்டையர்ட் ஆனது பார்க்கும் செம எமோஷனல், நல்ல மொமெண்டா இருந்து. அப்படி ஒரு மொமெண்ட் ரீக்ரியேட் பண்ணணும் தான் எனக்கு ஆசை. எனக்கு அது விஸ் தனியா இது தனியா பிரிச்சு பார்க்க தெரியலீங்க. உங்களுக்கு அந்த டீம் பிடிச்சிருச்சுன்னா அது என்ன பண்ணாலும் கரெக்டா தெரியும். அது எப்படினாலும் கப் அடிக்கணும்னு தோணும். அதனால வந்து ஏதோ ஒண்ணு பண்ணி ஏதோ ஒரு மிராக்கிள் ஏதோ ஒண்ணு நடந்து அன்னைக்கெல்லாம் நமக்கு கப்படி பண்ணிட்டு யாரு ரோஹித் நினைச்சிருக்க மாட்டேன், எவனுமே நினைச்சிருக்க மாட்டான். அந்த இல்ல நான் நினைச்சேன். சரி அவர் நினைச்சிட்டு போறாரு. அப்ப போன் பண்ணி கூட மாப்பிள்ள முடிஞ்சதுன்னு சொன்னாரு. பட் இப்போ 30 ரன்னுக்கு 30 பாலுக்கு 30 ரன் அடிக்கணும்னு இருக்கும்போது கிளாசன் வந்து மொத்த எல்லா கனவையும் சிதைச்சப்ப நீங்க நினைச்சிக்கலையா? யாரு தான் நினைக்கல, எல்லாரும் நினைச்சா. அந்த டைம்ல போன் பண்ணி கதறினேன். அது ஏன் கதறினேன்? மாப்பிள்ள முடிஞ்சது ஹாப்பி அப்படின்னா கதறினேன். முடிஞ்சதோட இப்படி தொலைச்சிட்டானுங்களா தானே கதறினேன். அதைத்தாங்க சொல்றேன், அதைத்தான் சொல்றேன். அப்படி ஏதோ ஒரு மிராக்கிள் நடந்து இந்தியா கப் அடிச்சிடாதா அப்படின்னு ஒரு ஆசை, அடிக்கணும்ட்டு ஒரு ஆசை. மிராக்கெல்லாம் நடக்க வேண்டாங்க, மிராக்கெல்லாம் நடக்க வேண்டாம். 4 பேர் நல்லா பேட்டிங் அடிச்சிடும். யார் அந்த 4 பேர்னு கேக்குறீங்களா? சொல்லுங்க. ரோஹித் கண்டிப்பா நல்லா ஆடணும். நல்லா ஆடணும்னா அதிகமெல்லாம் இல்ல, 40 ரன் ஸ்டார்ட் கொடுக்கணும். இந்த வேர்ல்டு கப் மாதிரி ஒன்னா. கோலி இந்த வேர்ல்டு கப் அளவுக்கு இல்லைனாலும் அதுல 50% பண்ணணும். அவர் கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணணும். அடுத்தது ஸ்ரேயாஸ் ஐயர் முக்கியமான ஆளு இந்த ஃபார்மேட்ல இல்லையா? கண்டிப்பா அவர் இன்னொன்னு ஒரு அண்டர்ரேட்டட் கூட சொல்லுவாரு. ஆமா, அண்டர்ரேட்டட் ஜெம். அவரு உண்மையால நல்ல பிளேயர், கண்டிப்பா ஆடணும். அவர் வந்து இப்ப அந்த எல்லாத்தையுமே அந்த ஷார்ட் பாலுக்கு இது எல்லாத்தையும் எல்லா வீக்னஸையும் சரி பண்ணிட்டு வந்திருக்காரு. அடுத்தது ராகுல். இந்த 4 பேர் நல்லா ஆடினாங்கன்னா, ஏன்னா எனக்கு கில்லு மேல பெரிய கோப்பு இல்ல சொல்லிடுறேன். இல்லைன்னா நம்ம இல்லைன்னா கில்லு மேல பெரிய கோப்பு இல்ல. பாண்டியா வந்து இந்த ஃபார்மேட்ல நல்லா பேட்டிங் பண்ணிடுவாரான்னு தெரியல. ஐ மீன் கோப்பு இல்லைன்னு தெரியல. அதே மாதிரி அக்சர் வந்து பேட்டிங் பண்ணலாம். வாஷிங்டன் சுந்தரோட பேட்டிங் எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்குன்னு தெரியல. வாஷிங்டன் சுந்தர் விக்கெட் எடுப்பாரா? இது மாதிரி நிறைய இருக்கு இந்த ஸ்குவாட்ல. இந்த 4 பேர் பேட்டிங் நல்லா ஆடி கொடுத்தா பும்ரா தலைமையிலான அந்த பவுலிங் யூனிட் மொத்தத்தை பாத்துக்கும் அப்படிங்கிற கோப் எனக்கு இருக்கு. இல்ல கண்டிப்பா நடக்கும் பட்சத்துல கப்படி இல்ல இது நடக்கும்னு தான் தோணுது. ஏன்னா இப்போ ஒரு இவ்வளவு பெரிய ஒரு பிஜிடில அதுவும் இவ்வளவு பெரிய அடி வாங்கிட்டு நியூசிலாந்து கூட ஒரு ஒயிட் வாஷ் ஆகிட்டு ரொம்ப டவுனா இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சான்ஸ் விட்டா அந்த லெஜெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரூவ் பண்றதுக்கு டைம் கிடையாது. டைம் டு ரிட்டையர் வேற. ஆமா, என்னைக்கான லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் கரியர் ரிட்டையர்மென்ட் அனௌன்ஸ் பண்ணலாம். அதனால உயிரை கொடுத்து ஆடுவாங்க. கண்டிப்பா அடி வாங்கி கொடுத்துட்டு இப்ப நம்ம என்னென்னலாம் பேசுறோமோ எல்லாத்துக்குமான ஒரு பதிலா வந்து அவங்க பேட்ல பதில் சொல்லிட்டு கப் வாங்கிட்டு சொல்லிட்டாங்கன்னா வேணா மன்னிப்பு வீடியோ வேணும்னு போட்டுடலாம். அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் அதாவதுங்க இந்தியா கப்பு அடிக்காதுன்னு சொன்னேன்ல, அதுக்கு சாரின்னு சொல்லி இந்த கிளிப் எடுத்து போட்டு உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போட்டுறேன். கப் அடிச்சிட்டேன். இல்ல எனக்கு இப்ப பயமா இருக்குது. உங்க ராசி என்னப்பா அப்படி பிஜிடிக்கு நான் ஒரு மன்னிப்பு வீடியோ போடுறேன், நீங்க பிஜிடியே முடிச்சு விட்டீங்க. அப்படி அந்த மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து முடிச்சு விட்டாதீங்க. அப்படி எல்லாம் முடிச்சு விடல. சரி மன்னிப்பு வீடியோ கேன்சல் பண்ணிக்குவோம். அது வேண்டாம், அது வேற ராசி ஒர்க் அவுட் ஆகல. அவங்கள வந்து ஒரு வாழ்த்தி ஒரு வீடியோ போட்டுடலாமே. சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ ஒன்று. அது வந்து கன்ஃபார்ம் உண்டு. கப்படிச்சுட்டா போட்டு தானே தீரும். கன்ஃபார்ம் உண்டுங்கிறீங்க, தலையில துண்டாயிர போகுது. எனக்கு அதுதான் ஒரே பயம். சரி ஓகேங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப நாள்லாம் இல்லை, ரொம்ப கம்மியான நாட்கள் தான் இருக்கு. விஸ் ஜெயிக்குதா, ஹோப் ஜெயிக்குதா, இல்லை இந்தியா ஜெயிக்குதா, ஆஸ்திரேலியா ஜெயிக்குதான்னு சீக்கிரமே தெரிஞ்சிடும். நம்ம மொத்த இந்தியாவுடைய 140 மில்லியன் பீப்புள்ஸோட கனவு நிறைவேறணும்னா இந்தியா ஜெயிக்கணும். இந்தியா ஜெயிச்சு கப்போட ரோஹித்தும் கோலியும் ரிட்டையர்ட் ஆகணும்னு நம்மளோட விசெல்லாம் நடக்கட்டுன்னு வேண்டிக்குவோம். சாம்பியன்ஸ் ட்ராஃபி முடிஞ்சு அதோடைய வெற்றியோட அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி எப்படி வின் பண்ணாங்கன்னு ஒரு எப்படி சொல்றது, ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி ஒரு வீடியோவா பண்ணி போடுவோம். அந்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் வீடியோ வராதுன்னு நினைச்சுக்காதீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.